ஓம் சாய்ராம். சாய்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜிபியோட ஒண்டர் வேர்ல்டு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளையும் துவாரகமையில் வர ஒரு 2 ஃபேமிலியும் மொத்தம் 4 ஃபேமிலி போனோம். உண்மையிலேயே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை தான் பார்க்குறீங்க. உண்மையிலேயே ரொம்ப விதவிதமான ராட்டினங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் நம்ம ஷிரடிக்கு கூட்டின்னு போகல. எல்லா குழந்தைங்களும் கூட்டின்னு போகிறது கொஞ்சம் நம்மளுடைய அந்த அன்னதானம் கூடம் கட்டினதுனால அதெல்லாம் கூட்டின்னு போக முடியாத சூழ்நிலை. அந்த குறையை போக்குவதற்காக துவாரகமை சென்னையில் பிரார்த்தனை மையத்தை பார்த்துக்கிற 2 ஃபேமிலி, அந்த ஃபேமிலிங்க எல்லாரையும் அந்த குழந்தைங்கள அப்புறமா நம்ம கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற 2 ஃபேமிலி மொத்தமாக வந்தாங்க. இங்கேருந்து விஜிபி ஒண்டர் வேர்ல்டு போனோம். குழந்தைங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லா ராட்டினம் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, கவலையை மறந்து சந்தோஷமாக எல்லாத்துலேயும் விளையாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே ஒவ்வொரு ராட்டினமும் உண்மையிலே அபாயகரமாக இருக்குது. நான் ஒன்றுத்துலேயும் ஏறலை, ஆனால் எல்லா குழந்தைங்களும் ஏறி அவ்வளோ சாதாரணமாக விளையாடுறாங்க. பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைங்களோட மகிழ்ச்சி தான் ரொம்ப சந்தோஷம். எல்லா ராட்டினமும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராட்டினமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இதை எது விளையாடுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க விஜிபி ஒண்டர் வேர்ல்டு. நுழைவு கட்டணம் தான் கொஞ்சம் அதிகம், 800 ரூபான்றாங்க ஒரு ஆளுக்கு. எல்லா ராட்டினத்துலையும் விளையாடலாம், ஆனால் 800 ரூபா. சாப்பாடு நம்ம அங்கே எடுத்துன்னு போனோம். நாங்கள் சாப்பாடெல்லாம் கட்டினே போயிட்டோம். உண்மையிலே இந்த இடம் எல்லாரும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக குதித்து விளையாடுற இடம். உண்மையிலே கவலையை மறந்து எல்லா குழந்தைங்களும் எங்கள் கூட வந்த குழந்தைங்க எல்லாமே அவ்வளோ அழகாக விளையாடி சந்தோஷமாக எகிரி குதித்து தான் கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருந்தாங்க. ஒவ்வொரு விளையாட்டும் ரொம்ப த்ரில்லிங்காக வேறு இருந்தது. எல்லாத்துலேயும் குழந்தைங்க விளையாடினாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இதான் சந்தோஷம் சாய்ராம். நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் இந்த மாதிரி விளையாட்டு இடத்துல எட்டு போனால் அதுங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க, கவலை மறந்து. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கூட நிறைய பேர் சோகமாக உட்காந்துருந்தாங்க பெரியவங்க, ஏன்னே தெரியல. மற்றவங்களாம் கூப்பிட்டு வரும்போது பார்த்தேன், குழந்தைங்க விளையாடுறாங்க, அவங்க அதே சோகத்தோடையே இருக்கிறாங்க. நாமளும் இங்கே குழந்தைங்களோட குழந்தையாக விளையாடணும். அப்போ தான் நம்மளுடைய கவலையும் போகும். இந்த மாதிரி புதிய இடத்துக்கு போகும்போது நாமளும் குழந்தைங்களோட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. நாம் சோகமாக உட்காந்துருந்தோன்னா குழந்தைங்களும் சோகமாக இருக்கும். இந்த மாதிரி புது இடத்துக்கு போகும்போது சந்தோஷமாக டான்ஸ் ஆடி பாடி கவலைகளை மறந்து நாம் பண்ணுற ஒவ்வொரு செயலும் சந்தோஷத்தை தரும். ஏன்னா திரும்பி இது கிடைக்காது. இதை நல்லா பயன்படுத்திக்கினாங்க நம்ம கூட வந்த குழந்தைங்க. உண்மையிலே எல்லாருமே சந்தோஷமாக எகிரி குதித்து சந்தோஷமாக விளையாடின இடம் இது. இது ஜம்பிங் பால் மாதிரி அவ்வளோ அழகாக டான்ஸு பாட்டு, அங்கே பாட்டு போட்டு விட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மன மகிழ்ச்சியாக உண்மையிலே திருப்தியாக விளையாடினாங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம். ஒரு முறை நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் 800 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாப்பாடு எதுவுமே இல்லாமல் நாம் தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கலாம். அதுக்கான விளையாட்டுகள்லாம் இருக்குது. விஜிபி ஒண்டர் வேர்ல்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைங்களோட போங்க, உற்சாகமாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. இது முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். இது முடிஞ்சால் நாங்கள் திருவான்மியூர் பீச்சுக்கு போனோம். ஏன்னா அங்கே அதை வாட்ரு விளையாடுறதுக்கு நாங்கள் அதுக்கான ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகலன்னு விளையாட முடியல. அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு தனியாக 400 ரூபா கேட்டாங்க. அந்த 400 ரூபா நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போய் நாங்கள் சந்தோஷமாக விளையாடிட்டு வந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே.